இனிமேல் நான் இருக்கேன். என்ன எல்லாரும் குப்பைக்கார பையனை ஒதுக்கிட்டாங்க. உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உங்க அம்மா பத்தி யோசிச்சீங்களா? 10-15 கால் மீதி மிஷின்ல போடாத கையில தான் அலசி போட்டுருச்சுங்க. அலசி போட்டு ஒரே தோள்பட்டை வலிக்குதுங்க. உங்க அப்பா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அருண்? அன்பு, அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசாத. அந்த ஆளா? மரியாதையே இல்லாம பேசுறீங்க. உங்களுக்காக தாங்க அப்புறம் எவ்வளவோ வேலை பாக்குறாரு. வேற ஏதாவது பேச அன்பு. வேற என்ன பேசணும்? எனக்கு தெரிஞ்சாகும். இப்ப என்ன உனக்கு இந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமா. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் இல்ல அன்பு, பயம். என்ன பயம்? இந்த ஆள்னால நான் இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நிறைய இழந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன், அது கொண்டு வந்து கொடுக்குறேன்னு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வருவாரு. என்ன எல்லாரும் குப்பைக்கார பையனை ஒதுக்கிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை அன்பு. இவ்வளோ ஏன் இப்போ கூட காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அப்பா யாரும் தெரிய வந்துச்சு, போயிட்டான். இந்த பயம்தான் அன்பு, எங்க நீயும் என்னை விட்டு போயிருவியோ, அதனால தான் நான் மட்டும் உண்மையை சொல்லலை. சாரி அன்பு. அருண், உங்க அப்பா பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுதான் உங்க பண்ண. உங்க ஸ்டேட்டஸை பார்த்து நீ யாரு என்ன இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட பழகுறாங்கன்னா அது ரொம்ப தப்பு தானே. அவங்க நமக்கு தேவையே இல்லை. அவங்களுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்க போலியா நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. இனிமேல் நான் இருக்கேன். உண்மையா இரு, அது போதும். பொய் சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேன். உங்க அம்மா அப்பா பத்தி பேசுறதுக்கு இனிமேல் தயங்க மாட்டேல? தயங்க மாட்டேன்.